ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் இன்றைக்கி மெஹந்தி கிளாஸோட 13வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க 12 கிளாஸ் முடிச்சிருப்பீங்க. இது 13வது கிளாஸ். இப்போ நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணி மெஹந்தி கிளாஸில் நீங்கள் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் மெஹந்தி கற்றுக்கோங்க. வேணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், ஓகேவா? ஸோ இது வந்து 13வது கிளாஸ். ஆல்ரெடி நம்ம இதோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இது அடுத்து அட்வான்ஸாக கொஞ்சம் இதில் வந்து பார்ப்போம். அதாவது ரிங்கு, ஹம்ஸ் வச்சு எப்படி போட்டோம், ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் போட்டோன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ரிங் போட்டு ஹம்ஸ் போட்டு இதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ், சரிங்களா? ஸோ இதுக்கு அதாவது முன்னாடி பார்த்தது இது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பொறுமையாக பார்த்துட்டு, ஸோ ஒரு A4 ஷீட்டில் 6 ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் தான் போடணும். ஸோ நான் வந்து இப்படி போட்டிருக்கணும், அதே மாதிரி போடாமல் நீங்கள் வந்து ஒரு பேஜில் 6 பாக்ஸ் பெருசாக போட்டு ஒவ்வொரு ஃபில்லிங் எலமெண்ட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிடணும். ஸோ நான் சொல்லிட்டேன். ஸோ திரும்ப நீங்கள் பழைய கிளாஸில் பண்ண மாதிரி நான் எப்படி மெஹந்தி ஒரே ஒரு குட்டி பாக்ஸில் போட்டுக்கணும், அதே மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டு மேலே ஒரு ரிங் போட்டு 2 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கேன், சரியா? ஸோ உங்களுக்கு பொறுமையாக பாருங்கள் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஸோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம போட்ட எலமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம இந்த ஃபில்லிங் எலமெண்ட்ஸ் வந்து போட்டுக்கோம். ஸோ இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து இதோட அட்வான்ஸை நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த நோட்ஸை வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து ஒரு நடுவில் சர்க்கிள் போட்டு அதை நம்ம வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்டதில் வந்து டாட் பண்ணியிருப்போம், சரிங்களா? டாட் வச்சு சர்க்கிள் மட்டும் போட்டிருப்போம். இது வந்து ஷேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி போட்ட எலமெண்ட்ஸ்லாம் திரும்ப ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து போடுங்க. நெக்ஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சர்க்கிள் போட்டு நடுவில் ஒரு செமி ஸ்பைரல் போட்டுக்கிறேன். நீங்கள் செமி ஸ்பைரலே போட்டுக்கோங்க. செமி ஸ்பைரல் போட்டு மேலே ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே ஒரு பெட்டல் போடுறேன். அதாவது பெட்டல்னு சொல்ல முடியாது, மேலே ஒரு ஹம்ஸ், கொஞ்சம் பெரிய ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் எப்படி போட்டுருக்குன்னு பார்த்துட்டு உள்ளே ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுதான் செமி ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டு மேலே ஒரு பெரிய ஹம்ஸ் போட்டிருக்கேன். இதுதான் செகண்ட் எலமெண்ட்டு. நீங்கள் கேப் விட்டுட்டு, அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் வந்து நீங்கள் போடுங்க. அது மாதிரி மெஹந்தி வந்து அதாவது பேஜில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப டார்க்காகி அந்த பேஜே ஸ்பாயில் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கீங்க நிறையா பேர். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மல் ஷீட்டில் போடாமல் A4 ஷீட்டில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆகாது, ஓகே? ஆகினாலும் உடனே ஆகாது, போட்டு ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் தான் ஆகும், சரிங்களா? நீங்கள் ஒரு ஃபில்லிங் எலமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ அப்போ வந்து அப்போ வந்து உடனே அது ஸ்ப்ரெட் ஆகாது, சரிங்களா? ஸோ ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுங்க. அப்படி பண்ணாலும் பண்ணுங்கள். ஸோ நோட் சப்மிட் பண்ணும்போது, அதாவது ரெக்கார்ட் சப்மிட் பண்ணும்போது நான் எப்படி சப்மிட் பண்ணணும்னு அப்போதைக்கு சொல்கிறேன். ஸோ அப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு ரஃப் ஒர்க் பண்ணுறது, அதாவது கிளாஸ் ஒர்க் மாதிரி தான், சரிங்களா? உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் செக்ஷன் தான், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஒன்றும் நீங்கள் வந்து பெரிய ரெக்கார்ட் நோட்டோ அந்த மாதிரிலாம் வாங்க வேண்டாம். சும்மா நார்மலாக A4 ஷீட்டில் போட்டு பழகுனீங்கனாலே போதும். ஸோ இதை வந்து பெரிய ஹம்ஸ் போட்டு உள்ள டாட் வச்சு இந்த எலமெண்ட்டை நம்ம வந்து முடிக்கும், சரிங்களா? ஃபில்லிங் எலமெண்ட்டை வந்து முடிக்கணும், ஓகேவா? இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, செமி ஸ்பைரல் போட்டு மேலே ஹம்ஸ் போட்டேன். ஹம்ஸ் போட்டுட்டு போனதில் வந்து பெரிய ஹம்ஸ் போட்டோம். இதில் வந்து ஹார்ட் ஷேப் பெட்டல்ஸ் போடுறேன். போட்டுட்டு உள்ளே ஒரு டாட் வைக்கிறேன், சரிங்களா? ஸோ இப்போ ஒரு செமி ஸ்பைரல் போட்டுட்டு அது மேலே ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டுட்டு அது மேலே ஹார்ட் ஷேப் பெட்டல் போட்டு உள்ளே வந்து டாட் வச்சுருக்கேன். இதுதான் உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா?
இப்போ அடுத்த எலமெண்ட் என்ன அப்படின்னா அதாவது ஸ்பைரல் போடாமல் சர்க்கிள்லேயே கொஞ்சம் நீட் போடணும். அதாவது சர்க்கிள்னால் ரவுண்டாக இருக்கும். அதுவே வந்து இப்போ மயில் தொகை டிசைன் இது ஓகேவா. இது வந்து கொஞ்சம் மேலே வளைச்சி போட்டு உள்ளே டாட் வச்சு மேலே ஒரு ரிங் போட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உள்ளே வந்து ஹை ட்ராப்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் இழுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வந்துடும். அது மேலே ஹம்ஸ் போடுறேன் சரிங்களா. இதை நீங்கள் போட்டு பழகுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் சரிங்களா. ஸோ ஹம்ஸ் போட்டு மேலே ஒரு உள்ளே ரிங்கு போட்டு மேலே ஒரு ஹம்ஸ் போடுறேன் அது மேலே சரிங்களா. ஸோ இதே மாதிரி இதை வந்து உள்ளே ஷேட் பண்ணலாம். நான் ஷேட் பண்ணல, உள்ளே ஒரு ஐ ட்ராப்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். எப்படி போடுன்னு பாருங்கள். அந்த சர்க்கிள் இல்லாமல் கொஞ்சம் மேலே நீட்டி விட்ருக்கு அந்த சர்க்கிளை சரிங்களா. ஸோ மேலே ரிங் போட்டு மேலே ஹம்ஸ் போடுறேன். இது ஒரு எலமெண்ட்டு. ஸோ இதை பார்த்து நீங்கள் போடுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்க வேணாம். ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இந்த எலமெண்ட் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உள்ளே ஒரு டாட் வச்சு சர்க்கிள் போட்டு மேலே ஒரு ரிங் போட்டு ஹம்ஸ் போடுறேன். ஹம்ஸ் போட்டு மேலே ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போடுறேன். அதை வந்து உள்ளே நடுவில் ஷேட் பண்ணியிருக்கேன் சரி. அதையும் நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். ஸோ இதில் வந்து எப்படி ஷேட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் ஓகேவா. மேலே வந்து ஒரு ரிங் போட்டு அதுக்கப்புறம் தான் ஷேட் பண்ணுறேன். நீங்கள் ஷேட் பண்ணிட்டு ரிங் போடக்கூடாது ஓகேவா. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாட் வச்சு ரிங் போட்டு மேலே ஸ்ட்ரைட்டாக ரிங் போடாமல் கொஞ்சம் வளைச்சி போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நீங்கள் பொறுமையாக போட்டு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபில்லிங் எலிமெண்ட்டையும் ஸ்கிப் பண்ண வேணாம். அது மாதிரி நான் இந்த குட்டி பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் குட்டி பாக்ஸில் போட்டு என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அழகாக பார்க்குறதுக்கு வரும். ஸோ வந்து நான் போட்டிருக்கேன் அதனால் நீங்களும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெம்பர்ஸ் வந்து ஒரு 3 கிளாஸில் நான் என்ன சொல்கிறேங்கிறத காதில் வாங்காமலே ஸோ வந்து நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க சரியா. அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹார்ட் மேலே போட்டுக்கணும். அது மேலே இன்னொரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ வந்து அது எப்படி போடுறேன்னு பார்த்துட்டு போடுங்க. ஸோ இது எல்லாமே ஈஸி தான் சரியா. இதையும் நீங்கள் போட்டு பழகுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். மேலே போட்டுக்கிற டிசைன்லேயே ஹார்ட் போட்டுட்டு மேலே வந்து அது மேலேயே வளைச்சி ஹார்ட் ஷேப்பில் வளைச்சி விட்டு அதை ஃபில் பண்ணுறேன். அதுதான் அடுத்த டிசைன் என்ன அப்படின்னா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த டிசைனில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டு டாட் வச்சு 2 லேயர் ஹம்ஸ் போட்டுக்கோங்க சரியா. 2 லேயர் ஹம்ஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை வளைச்சி விடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ஒரு எலமெண்ட்டு. இதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதையும் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. இந்த கிளாஸை சப்மிட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் என்னன்ட்டு.